பகவான் வந்தாரு. அந்த நெப்புகிட்ட எவ்வளவு வஞ்சனடா இருக்கும். இவளுங்களை எல்லாம் பாடுறப்ப இப்பதான்டா விடுறாங்க. எதுலடா கணக்குல யாருக்கு எனக்கு பத்தாலும் இந்த ஊராட ஊர்ல வளவள வாழத்தண்டாட செவ்வாழ பழ மாட்டேன் பப்பாளி பழ மாட்டேன் வெள்ளை பிஞ்சாட்டு ஒடிச்சு கடையில கட்டமா கொட்டை பிள்ளை வெளியே வந்துருக்கு. என்கிட்ட பேசுறது ஊராட ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா? என்ன செய்யிட்டு அம்மா ஒரு ஆம்பளை குஞ்சுகளை கூட காணாமடி. ஆட சண்டாளி 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 குஞ்ச கேக்குறாளே என்னமோ விடிகால வந்துட்டு குஞ்சு கேக்குறாங்க. அவங்க கேக்குறாங்க ஏடி ஏடா இங்க இருக்கிற குஞ்சுங்களை எத்தனை குஞ்சு அடி அப்பா அறுத்து போட்டா டே அறுத்து போட்டா இந்த ஊரே நம்புண்டா. ஊரே நம்புமா? சரி அவ்வளவு குஞ்சுகளை வச்சுக்கிட்டு குஞ்சு தேர்றா பாரு இந்நேரத்துல. என்னங்க பேசுறதுக்கு யாராவது ஒரு ஆண் மகன் இருக்கானா? உங்ககிட்ட பேசுறதுக்கா? சூப்பரான ஆளுமா, படிமானமான பையனா? படிமானமான பையன், வழக்க வழக்கம்லாம் நல்லா இருக்குமா? சூப்பரான ஆளுமா. மீறின பணக்காரன் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிற. அப்படியா? ஆமா. காசு பணத்துல ரொத்து ரோஜனையில எல்லாத்தையும் நல்ல விசுத்தவன் நல்ல பணக்கார. அது மட்டும் இல்ல. இப்பயாச்சும் பொறுமையா எடுத்து சொல்லு. பொறுமையா சொல்றேன், அங்கேயா இருக்கணும், இந்தாண்ட வரக்கூடாது. சரின்ட்டேன். நம்ம மவனஞ்சாவடி இருக்குதுல்ல, மவனஞ்சாவடியில ஒரு 10 பங்களா. அப்படியா? ஆமா. அங்க ஒரு 10 பங்களா. ஆமா. கொங்கனாவரம் இருக்குதா? கொங்கனாவரத்துல ஒரு 10 பங்களா. அங்கேயும் ஒரு 10 பங்களா. ஆமா. நம்ம சங்ககிரி இருக்குல்ல, சங்ககிரி தான். சங்ககிரியிலயே அவருக்கு ஒரு 10 பங்களா இருக்குது. 10 பங்களா 10 பங்களா ஆக மொத்தம் 30 ஆயி போச்சு. இங்க எங்கெல்லாம் இருக்குதுல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பங்களாவும் அவருது. அப்படியா? ஆமா. ஏண்டி ஏமா அந்தந்த ஊர்ல 10 பங்களா வாங்கி இருக்கிறாரு, இந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் அவருதுங்கறியே? ஆமா. நெசமாலுமா? நிஜமாமா? மெய்யாலுமே? மெய்யாலும் தான். சரி. அப்படி இருந்தாலும் அவரை பாக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? எவ்வளவு பண்ணணும்? எவ்வளவு செலவாகும்? செலவா என்ன 10,000 ஆகுங்கறியா? ஒரு 20,000, ஒரு 5,000, ஒரு 2,000. அப்பெல்லாம் மேலெல்லாம் போவாது, கீழவாமா? கீழன்னா இவ்வளவு கீழையா? இன்னும் பணத்துல கீழே இறங்கணும். பணத்துல கீழே நீ தான் இறங்கு. ஆமா. அவரை பாக்கணும்னா முதல்ல என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? அவர் பங்களா கிட்ட போனா சும்மாலாம் இல்ல, இந்த பக்கம் ஒரு 10 ரூம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 10 ரூம் இருக்கும். இதுல அவரு எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் அவரு போட்டோ போட்டிருக்கோம், அந்த பக்கம் இங்க பொண்டாட்டி போட்டோ போட்டிருக்கோம். வீட்டு வாசல்ல டிஸ்ட்ரிக்ட் மம்மியோட போட்டோ போடுறாங்க அடையாளத்துக்குமா? அப்படியா? அது மட்டும் இல்ல, முன்னாடி ஒரு டேபிள் இருக்கும். டேபிளா? ஆமா. எதுக்கு? அந்த டேபிள் மேல 2 கிண்ணம் இருக்கும். கிண்ணம்? ஆமா. என்ன கிண்ணம்? அட காசெல்லாம் எடுத்து வைக்கிறது. சரி. அந்த 2 கிண்ணத்தை வச்சுக்கிட்டு 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உள்ள அனுப்புவாரு, இல்லைன்னா உள்ள அனுப்ப மாட்டாரு. சரி, நான் போய் பார்த்தேன். போங்க போங்க. பிள்ளைகிட்ட அப்படியாடுறா? நான் பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். ஆணாகப்பட்ட அப்பன்மார்கள், பெண்ணாகப்பட்ட அரும்பெரும் தாய்மார்கள், பெரியவர் சிறியவர் ஆகியவற்றை பேர் கடல் அலை போல நமக்கு காட்சி தராங்க. அவர்களுக்கு எல்லாம் நமது நாடகுல சார்பாக முத்தாந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம் வந்தனம். அம்மா அது மட்டும் இல்ல, சபையை நாடி வந்தவுடனே பேரே சொல்ல வேண்டாம், பெரிய பெரிய தாய்மார்களும் எத்தனையோ நல்ல உள்ளங்களை இந்த வேடத்திற்காக அன்பளிப்பு செய்த குடும்பங்கள் எல்லாம் மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் எவ்வாறு ஓங்கி வளர்ந்து அவ்வாறே அவர் குடி வளர வேண்டும் ஆண்டவரை பார்த்துக்கிறேன். ராமோஜி கண்ணம்மா, இருந்துட்ட போதிலும் இந்த நடத்தப்படும் நாடகம் என்ன நடக்கும் தெரியாதா? தெரியாமதான் கூத்துக்கு வந்துட்டேன். செம்பருத்தி. இதுல ஆதி யாரு? பார்வதி யாரு? ஏய், நான் தான் ஹீரோ. ஆதி நீ? ஆதி நானு. அப்படிதான்
பாரு அப்படியா பாரு பாத்துக்கிட்டே என்ன இருக்கேன். கொஞ்சம் திரும்பி ஆமா, பாரு. அந்த நாடகம் எல்லாம் கிடையாது. வாரத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய 13ஆம் நாள் சண்டை. ஆமா. இல்லை என்றால் அபிமன்யுவை கொன்ற மாலை. இல்லை என்றால் இந்த நாடகத்திலே நான் வேடமிட்டு வந்திருக்கும் பொழுது அழகா. இந்த பாரத கதையில நான் யார், எமது பெயர் என்ன? படியே ஜோதி பாடி வாழந்த அம்மா ஜாதி வாழந்தே. கறி எடுத்தோம், நாளை காலையில 4 கிலோ பன்னிக்கறி எடுத்தோம். சின்ன கொடுத்துரு கொடுத்தா இப்படி இருக்கிற அதே நேரத்துல ஆமாம்மா இருந்திட்ட போதிலும் அம்மா என்னம்மா ஜோதி மதிவதேகா நான் ஜோதி மதிவதன் நான் ஜாதி வளரணித்து மன்ன நடக்க பின்ன ஜடைகுழுங்க 1000 தாதிவர்கள் ஆளாத்தி ஏந்தி வர ஆகாயத்தில் 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அந்த வெண்ணிலவுக்கு ஈடாகுமா? ஏண்டா கையே எங்கடா கொண்டு வர வச்சு பாத்துமா எல்லாத்து பொம்பளையாட நினைச்சுக்காதடா. இதுல ஒரு கையை வச்சு மூஞ்சில 3/4 கிலோ பவுடர் போட்டு வந்தா ஐயா பாருங்கப்பா. அப்படி அந்த வெண்ணில ஒவ்வொரு அழகு படைத்த எமது பெயர். ஏன் நோவு இருக்குதா? எந்திரிக்காதடா டேய், எந்திரிக்காத. உனக்குமா இருக்குது? இன்னைக்கு இருக்குடி, இன்னைக்கு இருக்குதுடி. என்னது இருக்குது? சரி இருக்கட்டும். அம்மா அப்படி வெண்ணில ஒவ்வொரு அழகு படைத்த எமது பெயர் சரி சத்தியபாமா என்று தெரிவிக்கலாம். சத்தியபாமா? யா பாமா கொஞ்சம் கிட்ட வாமா. ஏங்க சிரிக்காத கண்ணு. அடி அம்மா அப்படி எமது பெயரோ சத்தியபாமாவை இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? கலக்க விடுங்க. பிறந்த இடத்தை காட்டுட்டா காட்டாயா காட்டாயா நீரை விட்டு விடியத்துக்குள்ளேயே செத்து போயிருடா. காலையில பார்த்தா அடியிட பெற்றெடுத்த நன்மையான
போடுறது தெரியலையே. ஏடி இப்படி இழுத்து போத்திட்டு இருந்தா எப்படிமா எனக்கு தெரியும்? இன்னும் கொஞ்சமா, இன்னும் கொஞ்சம் வேணப்பா. நீ பார்த்து எந்த சாமிக்கு பிரயோஜனம்? ராஜராஜேஸ்வரி ஆயா சாமி வந்துட்டடி. மலையூர்ல போய் பாக்கணும் அட்டகாசத்தலாம். கொடுங்க கொடுங்க. அடி அம்மா அப்படி இருந்துட்ட போதிலும் 10 மாதம் 300 நாள் 3000 வினாடி அங்கத்திலே சுமந்த என மாதா பிதா என் தந்தை யார்? யாருங்க? தாய் யாரு? யாரு? 6 12. ஆமா அம்மா என் தந்தையார் பெயரோ சத்ரஜித் என்று சொல்லலாம். சத்ரஜித். ஆமா. தாயார் பெயரோ சாரதா தேவி. சாரதா தேவிக்கும் இருவருக்கும் நான் மகளாக பிறந்து நீ ஒண்டி ஒரு 16 வருடம் முடிந்து தக்க பருவத்துக்கு வந்தவுடனே என்னடி எனக்கு ஆயிருச்சுடி. சீ கர்ம கர்ம கர்ம. நானும் வந்தது பாத்துட்டே இருக்கிறேன். என்னடா நாத்தனாரு போய் கழுவிட்டு ஓடு. ஏண்டி போய் கழுவிட்டு வா. என்ன கழுவுறது? வார்த்தைக்கு வார்த்தை நான் அப்படியே கூப்பிட்டு இருக்கிறேன். பீப்பேண்ட் போட்டு கால கழுவாம வந்திருக்கிறா பாரு. போயிட்டு வாடி. எனக்கு ஆயிருச்சு அப்படின்னு. என்ன ஆயிருச்சு? ஆபரேஷனா? அதெல்லாம் 5 வருஷம் ஆகுது. அது எனக்கு தெரியும். திருமணம் கண்ணால ஆயிருச்சா? கண்ணுல எல்லாம் ஆளாவுல. கல்யாணம் உன் கண்ணு ஆழமா இருக்கு, என் கண்ணு டோங்காட்ட. இல்ல உன் கண்ணு நல்லா தான் இருக்குது. என்கிட்ட எல்லாத்து பொம்பளை இல்லாட்ட பேசுறேன். விளக்கு மாத்திர அடிச்சு வேற பேரை வச்சுட்டோம். விளக்கு மாத்திர தானே அடிப்பேன். சாமிக்கு பந்தல் போடுறதா அடி. நல்லா இருக்கும். குடிச்சுக்கிட்ட தலாவட்டிக்கு மணியோட பசங்கத்தை காக்கில பவுடர் தான். அப்படி சந்திரஜித்துக்கும் சாரதா தேவிக்கு நான் மகளாக பிறந்து தக்க பருவம் வந்த உடனே எனக்கு திருமணம் ஆனது. உன்னை மாலை விட்டு வேலை விட்டது யாருமா? இருவருமே ஒருவர் தான். உனக்கு தெரியாதோ? கபாடின மாலை வனம் முடிந்த
ஏண்டா அட ஏடி அட ஏண்டா 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 அட ஏடி 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 ஆடி சக்காத்தி அடியே நாடி இப்படிதான் எப்படி நீ நான் இப்படித்தான் தெரியாது கண்டமா என்னம்மா என்ன மாலை முடிந்தவர் யார் தெரியுமா உன்னை மாலை முட்டு மாலை போட்டு ஈடு போடுறாங்களே யாரு அவரு என்னை மாலையிட்டு மனமுடிந்த மன்னவர் யாருமா சங்குதுவாரியை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன் என்னுடைய மன்னடி கண்ணம்மா என்ன 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 தேவியாயா என்னடா பேர சொல்ற அடம் ஏய் பாம்பெடுத்துங்க என்ன ஒரு 2 ரூபா பவுடர் தாத்த மூஞ்சில வச்சிருக்கா கண்டார ஒரு முண்டை வந்ததுல இருந்து மூஞ்சிலேயே அடிச்சிட்டு இருக்கா அடி அம்மா அடி அம்மா ஸ்ரீமந்த கண்ணனை திருமணம் செய்திருந்தாலும் திறந்த வீட்டுல நாய் பூந்து நக்கல மாதிரி வந்து நிக்கிறது உன் புரசு வாங்கிட்ட போக சொன்னாரு அப்படியா சொன்னாரு என்கிட்ட போறதுக்கு உனக்கு என்னாடி நானும் 2 பேரும் போய்கிட்டா இப்படிதான் இருக்கும் இல்ல நானும் 2 பேரும் போய்கிட்டா இப்படித்தான் இருக்கும் வர பொம்பளைங்கள இப்படி என்ன கேள்வி கேட்டா என்ன அப்படின்னா அடி அப்பா அப்படி மன்னவரை திருமணம் செய்து அம்மா தினந்தோறும் மன்னவருடைய பாதத்தை பணியணும் உன் கணவர் உன்னை பார்க்கணுமா அப்படியா ஆமா அது சீக்கிரமாக போய் பாப்போமா பாக்கலாண்டி வாடி போலாம் சீக்கிரமா என்னடி வாடிக்கிற என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா இப்பதான் சொன்ன என்னோட சேர்த்துடு இல்ல அது வந்து சும்மா சொன்னது அப்படியா அப்ப நீ ஏய் சிங்கம் ஒன்று புறப்பட்டது சரிடி கண்ணம்மா சிங்கம்னே மிஞ்சிக்கிட்ட அதனால அது சீக்கிரமாக போய் பார்ப்போம் வாடி கண்ணம்மா அறிவீர்கள் சபையர்களே, நான் உங்கள் இளையர் பாரதி ராஜா பேசுறேன். பாமாவாகப்பட்டவள் தங்கையாகப்பட்ட ருக்மணி அழைக்க ருக்மணி தேவி சபை தர்பார் அவலோகனம் செய்ய மலையாளா
அப்படியா